மகிமை உண்டாவதாக. அருமையான வேலையில ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் செய்தார். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. அந்த தேவனுடைய வாசஸ்தலம் தான் ஏதேன் தோட்டம். 2 மனிதர்கள், ஆதாம் ஏவாள், மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலமாக தான் அந்த ஏதேன் தோட்டத்தை அங்கே வச்சிருந்தார். தேவனுடைய மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விரிச்சும் ஜீவ விசத்துக்கணிலே வச்சார் பாருங்க. அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த தேவனுடைய வாசஸ்தலம், அண்டர்லைன் த வேர்ட், தேவனுடைய வாசஸ்தலம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று வாக்கு தத்துவம் அந்த வட்டத்திலே இருக்கணும். ஜீவ விருட்சத்துக்கணிலே இருந்தினாக்கா தேவனுடைய வாசஸ்தலமாவே நீ இருக்கிறியா. அந்த தேவனுடைய அந்த வாசஸ்தலம், அந்த ஜீவ விருட்சத்துக்கணி எத்துட்டினாக்கா உடனே நீட்டுலாக நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாத்தானுடைய வாசஸ்தலம். நன்மை தீமை, அந்த ஏவாள் பிசாசுடைய வார்த்தை கேட்டு அதை பறித்து புஷித்தா புருஷனுக்கும் கொடுத்ததுமே தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. சாத்தானுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. சாகவே திருடுறது கொள்றது ஐக்கியமாகவே போச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொருளி மீண்டுமா தேவனுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாரு. எனக்குள்ள கொடுக்குறாருங்க. எங்கள் அப்பா அம்மா வழியா சாத்தானுடைய வாசஸ்தலம். என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தா. நன்மை தீமை, நல்லவன் தீயவன், அந்த 2 வட்டத்தில் பாவத்தின் சம்பளம் மாறணும். சாத்தானுடைய வாசஸ்தலம் எனக்குள்ள இருந்தது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டில நிச்சயம், ஜீவன், சுய நீதி, அநீதி, வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாமே இருக்குது சாத்தானுடைய வாசஸ்தலத்தில். சாத்தான் உரிமையாக வரும். திருடனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வேறுன்றுக்கு வரான். இப்போ இயேசு நான் ஏற்றுக்கின்றமே, இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பூச்சிக்கிறார். திருவிருந்தாராதில்ல, அப்பத்தையும் திராட்சசும் பானம் பண்ணிட்டான். இந்த அப்பம் என்னுடைய சரீரமாக, இந்த திராட்சசும் என் ரத்தமாக இருக்குது. நானே ஜீவப்பம், ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவை நீதி இயேசுக்கு சொல்ல வாக்கு தத்தமே இருக்குது. அப்போ ஜீவ விருட்சத்தை கனிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலக உணர்வுபூர்வமாக கொடுக்கும்போது சாத்தானுடைய பிசாசத்தை பசுத்தா இறங்கி தேவனுடைய வாசஸ்தலம் வந்தது. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அப்போ அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருக்கணும்னாக்கா பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவா அன்பு கொண்டு இயேசு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருப்பார். இயேசுனா தேவி நீதிக்கு உடைத்தேதல், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம்.
அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்தினா பரிசுத்தாவி ஆகிய தேவன் வாசமாக இருப்பார். அங்கே அசுத்தாவி அழகைத்து ஓடும். அசுத்தாவிகளை வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம் இதெல்லாம் பெயர்ந்து ஓடும். அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆதாமின் சிந்தை மரணம், நன்மை தீமறியத்தக்க கனி சாத்தானுடைய வாசஸ்தலம். அங்கே திருறது, கொள்றது, அழிக்கிறது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பல, ஜீவன் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான், அழிச்சுன்னு இருப்பான், அப்புறம் கொல்லுவான். இதை தவிர வேறொன்றுக்கு வரானா வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அந்த ஜீவரத்திலே வைக்கிறார் இயேசு. அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்த இயேசு கிறிஸ்துலாம் என்ற வாக்குத்தத்தம் வைக்குது. அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வாங்க பிள்ளைகளை. இயேசு எங்கே போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தாருனாக்கா ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறான், நன்மத்தை மரியாதை சாக இருக்கிறான், நல்ல மேய்ப்பனாக்கினா ஜீவ சரஜீவரத்தை அவன் பேர் தேவனுக்கு. ஆதாமும் முழு உலகத்துக்கு சாத்தானுடைய வாசத்தலத்தை துவத்திட்டு தேவனுடைய வாசத்தலமாகிறான். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நினைவே வாத நிலைத்திரு. அப்போ மிகுந்த கனி தான் உனக்கு, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி, எல்லா கனி உண்டாகின்றார். அப்போ மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. மனுஷர்களிடத்தில் தேவன் இருக்கு. தேவன்னா ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். அந்த தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அப்போ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன்னா ஜீவன். அந்த தேவனை எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த ஜீவ விச்சத்துக்கு நீங்க ஜீவ ரத்தத்துக்குன்னா நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை ரத்தம், நன்மார்க்க ரத்தம், துன்மார்க்க ரத்தம். அங்கே சாவு உண்டாயிருக்கும், வியாதி, வறுமை, தரித்திரம், பிரிவினை, மார்க்கபேசம், சுயநீதி, அநீதி, சாபத்தை, பாவத்தின் சம்பளம் மாறும். உரிமையாக வருவான், திருடுவான், கொண்டு வாழ்ப்பான், அப்புறம் பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். சாத்தானுடைய வாசஸ்தலத்தில் மனுஷன் பிறந்தார். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக எல்லோரும் வானத்துக்கு பூமியின் மேலே, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, முழு உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானார். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளவா, அந்த கிறிஸ்து இயேசு, அந்த தேவி நீதி உயிர்த்தேதல் இல்லைன்னா பாவத்தின் சம்பளமான, பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தல். இயேசு தேவ நீதி உயிர்த்ததுமாகிறார். அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று வாக்கு தத்தங்கள். பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வாழ்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு, இடைவிடாமல் கொடு. அப்போது தேவி நீதி உடைத்ததில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வா. உங்கள் பிள்ளைகளை ஆதாம் வியாபார வழியாக பிறக்குது. பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே பிறக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்தில் சாத்தானுடைய வாசஸ்தலமாகவே இருக்கும். சாத்தான் உரிமையாக வருவான். கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், திறந்து கொள்றதவன் அப்போது பாதுகாக்கப்படணும். கர்த்தருடைய நாமும் பலத்து நீதிமானாக சுகமாக. நீதிமான்னா தேவ நீதிமான் கிறிஸ்துக்குள்ளே வரணும். அது கிறிஸ்து ஜீவ வச்சதுக்கு நீ வருத்தப்பட்டு வாரசவர்கள் எல்லோரும் என் நினைத்து வாருங்க, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த அப்பம் ஜீவரத். அது ஜீவன்ல தேவி நீதி இயேசு சாமண்ட பரலோகம் மேகுது. இயேசு ஜீவன்ல நன்மத்தை மகனில் பாவம் மரணம் இருக்குது. அதை தான் காட்டுவேன், தேவனுக்கு காட்டுவேன். ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டுவேன், வாய்நாளெல்லாம் காட்டுவேன், இடைவிடாமல் காட்டுவேன். விசுவாசம் உரிமையாக வருவான், வியாதியை கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான், மரணத்தை கொடுப்பான், பாதா. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி சாத்தானுடைய வாசல்வான். வாழ்க்கையே கெட்டு போச்சு, முடிவு சாத்தாங்கிட்டே போயிடுச்சு பாதாள் ராஜ்யத்தில். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வர, அந்த கிறிஸ்து நானே வழியும் ஜீவனமாக இருக்கிறேன்றார். அப்போது வெளிப்படுத்தல் 21 உள்ள மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் இருந்தார். ஆபிரகாம் போகிற கர்த்தர் அவனோடு இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். யாக்கோபோடு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்னு வேதம் சொல்லுது. யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். எலியாவோடு கர்த்தர் இருந்தார். எலிசாவோடு.
அப்போது அவங்க கர்த்தரை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஜீவ விருட்சத்தை கனிய, நன்மை தீமை கனிய தேவன் தனக்குள்ள பிசாசு தான் உள்ளே இருப்பான். அவனையும் அழிப்பான், குடும்பத்தில் சமுதாயத்தை அழிப்பனா இருப்பான். பாவத்தை உன்னித்து பூமி நன்மை தீமை அறியத்தக்க கனி பூச்சி உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் தான் விளைப்பிக்கும். ஆனால் ஆதாமுக்குள்ளே வாழாது, கிறிஸ்துக்குள்ளே வாழி. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து. தேவ நீதி டு உயிர்த்ததுல வா. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருக்காத. எப்படி அது தெரிஞ்சுக்கிறது? கண்களின் சுய நீதி அநீதி அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா சாத்தானுடைய வாசஸ்தலம். கிறிஸ்து தேவ நீதி டு உயிர்த்ததில் ஜீவ சரஞ்சி உங்களை சபிக்கணும் ஆஸ்வதி பகைகளுக்கு நன்மை செய்யும் சத்துக்கள் சொல்லுவது கிறிஸ்து குத்துரு எல்லாருக்கும். அந்த கிறிஸ்துக்கு வெளியே வானத்தோட சகல அதிகாரம் யாரையும் பகைக்காது, யாரும் சபிக்காது, யாரும் நிந்திக்காது, யாரும் இந்த நன்மை தீமை வட்டத்தில் காரியத்தை தேவன் கூட நீ சாத்தான் ராஜ்யத்தில் தங்குறேன். பிசாசு உரிமை அவனை திருடுவான், அவனை கொல்லுவான், அவனை அழிப்பான், பாதை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ என்னையா பண்ணணும்? ஏசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு ஒருத்தர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப மோசம் வந்த விலகிரு. ஆனால் நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தன உலகத்தை காட்டினா சுண்ணிமித்து பூமி சபி முழு. அப்போ என்னத்தையே பண்ணணும்? ஏசு ஜீவன் பரலோகத்தே கூடியா தேவி நீத்து உயிர்த்தல் கொடு, பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட ஆகும் கொடு. தேவனுடைய வாசஸ்தலமாகிடுவேன். பசுத்தாய் தேவதூர்களாக இருப்பாங்க, பாதுகாப்பாக தான் இருப்பேன். தரித்திரம் அழகை தோடும், ஷாப் அழகை தோடும், வியாதி அழகை தோடும். பசுத்தாய் வந்து ஆசுவாத ஐஸ்வர்யம் சமா சந்தோஷம் சகல் ஆசுவம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அதுதாங்க சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 21. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அப்போது மனுஷர்களிடத்தில் அவரோடு இருப்பார். இப்போது லேகியோன் பிசாசு பிச்சுங்கிறான், 2000 பிசாசு இருக்குது அவனுக்குள்ள லேகியோன். அதை தேவன் தனக்கு உலகத்து காட்டிக்கு பிசாசு மேலே பிசாசு ஏசு அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளை லேகியோன் பிசாசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. நன்மை தீமை கனிய தேவன் தனக்கு உலகத்து பிசாசு மேலே பிசாசு 2000 பிசாசு இருக்குது. அதை ஓட்டுனா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொத்ததுமே 2000 பிசாசு ஆசு பண்ணி சமுதாயம் கிறிஸ்து உள்ளே வந்ததுமே ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து வந்து பசுத்தாவியனுக்கு சொஸ்த புத்தி உண்டாயிச்சான். குழப்பத்தில் சாபத்தில் பாவத்தில் மர தரித்திரத்தில் இருந்த பசுத்தாவி வந்து சொஸ்த புத்தி உண்டானதுமே அவன் பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக இருந்தவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமைக்கிறான். அது விட பிணங்கள் மத்தியில் இருக்கிறான் கல்லறை தோட்டத்தில் 2000 பிசாசு பிச்சுக்கிட்டு. இப்போ அசுத்தாவி போகிறது ஜீவ சர ஜீவன நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரும் வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி ஜீவ சர அந்த ஜீவன தேவி சுதே பரலோகமே கிடையாது. ஜீவ வச்சிருக்க நன்மை தேவ பாதாள ராஜ்யம் பாப சாபம் அதை போய் தேவன் தர கொடுத்துட்டு இருக்காது. சாத்தானுடைய வாசத்தலமாக மாறிடுவேன். குடும்பத்துக்கு மாறும், சமுதாயத்துக்கு உலகத்துக்கு நிறுத்த பூமி சபிக்க உள்ளு குறுக்கம் தான் மறைப்பிக்கும். வாதாமி சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தியோ ஜீவனம் அந்த கிறிஸ்து தேவி நீதி தூயத்தில் பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமாகிறார். அல்லேலூயா. வானத்தில் சகல அதிகாரமாகிறார். கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளவா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்தி, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஆதாமுக்குள்ளே படிக்க ஏழை பணம் அரசியல் சினிமா கலைஞர் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிக்கத்தில் வானத்துக்கு எல்லோரும் அம்மா வயத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்திருக்கிறா. அதை தவிர்க்க முடியாது. அதை தேவனுக்கு காட்டுவான். கூட முழு உலகத்துக்கான ஒன்று பிஷா பசாத்தாண்டுவான். அவனை ஜீவ விச்சத்துக்கு நீ தேவ நீதிட்டு உயிர்த்ததன் அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் டேக்டா குத்தினா அசுத்தாய் போய் பசுத்தாய் இறக்கலாம் மேலே போய் இனி பாவம் செய்ய நானே திராட்சிட்டு நீ ஒரு நீ மிகுந்த கனி வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிற நீ தேவனுடைய வாசத்தலமாயிடுவேன். தேவதூதர் கண்டிப்பாக பசுத்தாவி சுகம் பலன் ஜீவன் வாசம் வெற்றி ஜெயம் நித்திய பரலோக ராஜ்யம் வந்து சேர்ந்துடும். அப்போது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக இருக்குது. ஆதாம் மூலமாக பாதாள ராஜ்யம், சாத்தானுடைய வாசஸ்தலம். கிறிஸ்து மூலமாக பரலோக ராஜ்யம். அது கிறிஸ்து யாரு? அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல
குமாரனு ஜீவனுடையவராயிருக்கும்படி ஆவியான ஜீவன்ல தேவநீதி தேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மத்தையும் பாதாள ராஜ்யமே இருக்குது. அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டு இருக்காதே. போகிறதுல ஆபத்து விபத்து நாசமாக முடிவு பாதாள சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்போ இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். தேவனுடைய வாசஸ்தலம் கிறிஸ்து இருக்கும்போது அந்த தேவன் தனக்கு ஆதாம் முடிவு தேவன் தான் வாசமாக இருப்பார். பசுத்தாவியானவர் பிதா குமார் பசுத்தாவி என்னோட வாசமாக இருப்பார். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு சாத்தான் தான். சாத்தான் ஆதாம் பசுத்தாவி தான் வாசமாக இருக்கும். உடம்பு கெட்டு விடும், வாழ்க்கை கெடுத்து திருடறது கொண்டது ஐக்கியமாக வாழ்க்கை ஃபுல்லாக ஓடலாம், உழைக்கலாம், சம்பளம், கார் பங்களா, வீடு வாசி என்னமோ இருக்கட்டும். ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு நேரம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானத்துக்கு நேரம் நடத்தும். அப்போது அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோ, அவன் தான் ஏலியா, இல்லை அவன் தான் எஸ்ராஜ், அவன் தான் தேபோரா, அவன் தான் மரியாள், அவன் தான் பவுல், அவன் தான் தோமா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். பிதாகுமார் பசுத்தாவியானவராக இருக்கிறார். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இயேசு மத்திய மாட்டலூக்கால் யோவான்ல அவர் ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க. அந்த ஜீவ ஜீவரத்தம், அந்த ஜீவன தேவி நீதி இயேசு சாமி பரலோக வாழ்ந்த சகல அதிகாரம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க சொல்கிற. ஆதாம் முழு பிசாசு சாத்தாவுடைய பாதாள ராஜ்யம் சிதறி பசுத்தாய் தேவதூர்களாக வராங்க. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவனில் வார்த்தை நிலைத்தது. ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 321 கிறிஸ்திய சூழல். அந்த கிறிஸ்துவ சரித்து வேறுபாடு ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம். அந்த ஜீவனில் எல்லையற்ற அன்பு, அகாபே அன்பு, சகல ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம் பரலோகமே இருக்குதியா. சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ எந்த பாவியாக இருந்தாலும் சரி, ஆதாம் கூட பிறந்த நன்மத்தை மாதிரியே தக்கவன். அவன் பாவத்தை மனித தேவன் தர கொடுத்துற சாத்தாண்டிய வாசஸ்தலமாக இருக்கிறான். அதை தேவனுக்கு காட்டுறான். குடும்பத்துக்கு முழுவதும் பிசாசு விடமாட்டேன். அவனை போகிறதுலாம் பிசாசு ஆகணும். ஆதாமுக்குள் பிற கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தை தேவநீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் காய்ச்சல் கொடு, அசுத்தாய் கொடுப்போம். சாத்தானுடைய வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பாங்க. பசுத்தாய் தேவதூர் அவன் விசித்திரமான மனுஷனாக தான் இருப்பான். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோப், அவன் தான் யோசேப், அவன் தான் எஸ்ஆர் ராஜாத்தி 124 ராஜாத்தியாக இருப்பான். ஆடு மேய்க்கிற தாவீது அது தாவீது இஸ்ரவேலுக்கே ராஜாவாயிட்டாரு. கோடும் தடியுமா போன யாக்கோபு 2 பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டிய தேவன், அது இயேசு அம்பூர் காட்டுகிறது. தேவன் தனக்கு ஒரு சகல காலத்தில் 100வது வயசு புள்ள பிறகு 90வது வயசு ஸ்ரீகளை பண்ண சகல காலத்தில் இயேசுவை அம்புக்கு இயேசு சாமன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டிய தேவன் தனக்கு அது உலகத்திற்கு தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி. அது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க கர்த்தர் உன்னோடு இருப்பார். தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பாய். அசுத்தாவிகளோட அசுத்தாவி சாப பாவம் மனுத்தத்துவம் பாதாள பசுத்தாய் வர சுகம் பல ஜீவனம் ஆசுவாய் நித்திய ஜீவன் பரலோகராஜ் வர வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. கர்த்தர் உன்னை உயர்த்தியே தீர்வார். வேற போக்கே கிடையாது. நான் எப்படியே இருப்பேன். நன்மத்தேம காரியத்தினா படிக்கலாம், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். பிசாசு விட மாட்டான். திருடுவான், கொள்ளுவான், இருப்பான். சாத்தானுடைய பாதாள ராஜ்யம் முடிவு நித்திய ஆக்கிலே பாதாள ராஜ்யம். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். எவ்வளோ பெரிய ஆளானாரு. ஆனால் தான் தாமஸ் டீச்சிங் கேட்குற நீ பாக்கியசாலி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணி. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுறது பெருமாள். இந்த செய்தி மூலமாக நிச்சயமாக நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. அதனால் சாத்தானுடைய வாசஸ்தலமாக இருக்காத, தேவனுடைய வாசஸ்தலமாக இரு. வாசி முடிச்சிடும். வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். ஆதாமின் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் தேவனுடைய வாசஸ்தலம்.
தேவன் நாவே ஜீவன், பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட். தேவன் நீதியின் சம்பளம் உயிர்த்தது இயேசு. நானே உடித்தும் ஜீவனமாக இருக்கு. மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்களுக்கு சொன்ன பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரத்தில், பாதாளத்துக்கு வெளியிலாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அதில் தேவன் தனக்கு ஆதாரம் பாவுண்டு மரணம் நன்மத்தையும் மறிய சாதம் பாவுண்டு மரணம் பசுத்த தேவதற்கெல்லாம் பணிவிடு அதிக நீ கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். மரித்தோரை உயிரோடே இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பாருங்க லாசரு உயிர்த்து ஜீவன். அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாரம் முழுதும் மரண டேட்டு பசுத்த சத்தம் உயிரோடு வரான். கூட்டுக்கணி செவிட்டுக்கணி எல்லாம் ஆதாமுக்குள்ள நன்மத்தீமை சரீரம், நன்மத்தீமை காது, நன்மத்தீமை ரத்தம், நன்மத்தீமை எல்லாம் உடம்புல பால்ட்டு பாவம் சாபம் மன தரித்திருக்குது. அதுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கட்டி, ஜீவ உலகம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு சரீரெல்லாம் பசுத்த அசைவாட ஈலிங் உண்டாகுது, சுகம் உண்டாகுது, ஜீவ ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஜீவனுக்குள்ளவா அந்த ஜீவன தேவனி தூதி பரலோகராஜ் வானதோட சகலாதிகாரி இருக்குது. நன்மத்தீமை உன்னித்து பூமி சபிக்கப்பட்ட பூமி. நன்மத்தீமை பூமி, நன்மத்தீமை வாழ்க்கை, நன்மத்தீமை உலகம், நன்மத்தீமை சாபம், நன்மத்தீமை தரித்திரம், பாவ சாபம் மனது பாதாளமே நன்மத்தீமை சாகவே சாவாய். அதை போய் தேவன் தனக்கு கொடுத்த பாதாள ராஜ்யத்தின் சாத்தானின் வாசத்தளவும் முடிவு நித்திய பாதாளத்துக்கு போய் சேர்ந்து தேவடைய வாசல ஜீவ விரசத்தினை என் பிதா ஜீவனும் குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி செய்திருக்கார். நானே வடியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த ஜோயே லைப்புக்குள்ளவா அந்த ஜீவனில் தேவி நீதி தூதிகள் பரலோகிற வாழ்ந்த சகல அதிகாரிங்குது. அந்த ஊம்பே சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் வரைக்கும் தேவதுகளை பணிவிடை செய். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ. இங்கே சொல்கிறாரு, போ உன் மகள் பேச ஜீவனின் தேவன் அசுத்தாய் பசுத்தாகி அந்நேரமே சுகமாகுது. மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்கு சுற்றி பிசாசன் பல்லவராக அவரை குணமாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கா ஜீவனை அந்த ஜீவனை தேவனி தூவித்தல் கொடுக்குறார். தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தை தேவதெல்லாம் பண்ணிவிட்டு நானே திராட்சை நீங்கள் கூடி ஒருவனில் வாதங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். பசுத்த பிதாவே இந்த அறிவான காலை வேலையில இதோ மனுஷர் இல்லத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் அவர்களோடு கூட வாசமாக இருப்பார். அவர்களும் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்னு சொல்லப்படுது. ஆதாமுக்கு பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு பிறந்து அன்று பரிசுத்தாவியார் இங்கே அங்கே விடுதலை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதாவே செய்தி கேட்குற ஒரு இயேசு கிறிஸ்துக்குள் ஆவன்ற வாக்கு தத்துவத்தை தேவனி துவித்தலை பிதாக்கும் ஆதாம் முழு வாய்நாளம் வெளிப்பது அசுத்தாயத்து பசுத்தாயம் இருக்கும். உலகங்கள் 816 கோடிக்கு அதிகமான உலக மக்கள் தொகை. எல்லா ஆதாம்களும் நன்மை தீமறிக்கை சாக பாவ சாகமான தேவன் உலகமே குட்டி பாதா திருறது கொண்டது ஐந்து மாதிரி சாத்தானுடைய பாதாள கொலைகளும் வெறிகளும் நோவா காலத்திலிருந்து அப்படி மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதம் குமரம் அப்படியே வசனம் மோசமெல்லாம் நடக்குது. பாவ சாபம் மரண தரித்திரம். அந்த தேவன் தனக்குள்ள குடும்பங்கள் பற்ற தேசம் பாதாள ராஜ்யமாக இருக்குது. சாத்தானுடைய வாசி இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தா ஜீவல தேவி நீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு பிதாவுக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிடை செய்கிறார். இயேசு எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்வராக யாரும் நல்ல ஜீவ சொரஜர் தேவ நீதி விதன தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவன் இனி கிறிஸ்துக்குள்ளே நானே நீங்கள் ஒருவனின் மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய சமாதான பரலோக கனி கொடுப்பான்னு சொல்லப்படுது. இந்த செய்தி கேட்குறவங்க முழு உலகத்தில் எல்லா கிராமங்கள் பட்டணத்தை இயேசு ஜீவன் பருவ கோடாகோடி ஜனக்கு இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள் நித்தியத்துவ கொடுக்க அசுத்தாய்களை சொத்தை பசுத்தாய் பூமி பசுத்தாய் கட்ட வைக்க தேவதூர் படிவிட 2 வரைக்கும் முழு உலகத்தை ஆயத்தப்பட்ட இந்த செய்திக்கு ரோடு பயன்படுத்திருக்கிறார். நெஞ்சு கட்ட வைத்திருக்கிறார். 800 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதம் வாய்நாளாக கட்டு அசுத்தாய்களை பசுத்தாய் தேவடைய ராஜ்ய கிராமங்களில் பட்டண தேசத்தை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிராமங்கள் ஒரு பட்டணம் சுற்றி இருந்த பிசாசின்பால் நானே நல்ல மேய்ப்பன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்த தேவதூரை பணிவிடை செய்து காப்பாற்றி ரச்சித்து மாபரி எப்படி கொண்டு வந்து போல செய்திக்கு பயன்படுத்துக்க நன்றி செலுத்துக்கிறதா பயன்படுத்துகிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலியருக்கும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பக்கத்தில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எங்கேயுமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. ஒரு வாழ்க்கையில் எங்கள் எதிர்காலத்தில் கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். ஆதாமில் சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்குது. சாத்தாவுடைய பாதாள ராஜ்யம் சாத்தாவுடைய வாசத்தலமாய் கிறிஸ்து ஜீவன ஆசம் பரலோக
கிறிஸ்துவின் வாசஸ்தலமாக பாரு. ஆதாமுக்குள் இந்த கிறிஸ்துக்குள் மாதிரி அந்த கிறிஸ்து நானே வழி செஞ்சு ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவ விஷயத்தில் தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் வாயினெல்லாம் கொடு. நீ தேவனுடைய வாசம் சொல்லுவான். பீட் பண்ண உலகத்தை யாராலும் முடியாது. எந்த பாவ சாப்பமான பாதாள் செது வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. இப்படிப்பட்ட செய்தி கேட்க நீ பாக்கியவான். கர்த்தருடைய ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காக அந்த செய்தியை ஷேர் பண்ணி தினந்தோறும் ஒரு விலையேற்பட்ட சத்தியங்களை கேள்வி யாரோ அவ்வளோ செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். அந்த செய்தியெல்லாம் கேளு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. என் செய்தியை கேட்டாக்கா எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் அந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கோ எந்த கிராமத்துக்கு எந்த பட்டணத்துக்கோ ஆதாமுக்குள்ளே பிறந்த சாத்தானு பாதாள் ராஜ்யமாக இயேசு ஜூன் பரிமித தேவன் ஆதாம் அசுத்த பசுத்த தேவடைய வாசல் வாயினால கிறிஸ்து நிலைத்து அசுத்த பசு உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாக இருந்து ஊழியம் செய்யும்படி என் செய்தியெல்லாம் பதிவு இந்த சேனலை பதிவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மோபரிய இப்பில் கண்டடையலாம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அதுக்கு அடையாளம் அவரை கனம் பண்ணணும். அவரை கனம் பண்ணணும்னா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தவர்கள் என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 10/5/2025 அபண்டன்ட் லைஃப் சர்ச் சோழவரம் வெள்ளூர் பகுதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அவர் மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கு. தேவன் அவர்களோடு வாசமாக இருப்பார். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள். ஆதாமுக்குள் இருந்த ஆதாமின் சிந்தை மரணம் பாவம் மனம் தேவன் சாத்தானுடைய பாதாள ராஜ்யம்தான் வாசஸ்தலமாக வாழ்க்கை ஃபுல்லாக என்ன ஓடு என்ன வை என்ன சம்பாதி பிசாசு திருடுவான் கொள்ளுவான் இருப்பான் முடி ஈத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆதாமுக்குள் இந்த கிறிஸ்துக்குள் மறுவார். அந்த கிறிஸ்து ஜீவ வித்து நானே வழியை செஞ்சு ஜீவனம் வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் இன்னும் நானே ஜீவ இந்த அப்பத்தை பூசி திராட்சை அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தது பரலோகம் வாழ்ந்தவன் பரலோகமே சகல ஆசுவாயின்னு இது பரலோகமே இருக்குது. அதை பிதாக்குமார் ஆதாம் முழு வாழ்நாள் இவ்வளவு பாவன்ட்டு மறந்து தேவனுடைய வாசஸ்தலமாகிறார். தேவத்தோட பசுத்தாய் வந்தவனை ஆசிர்வதிக்கிறார். ஆதாமுக்குள் கிறிஸ்துகள் எல்லாரும் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு யசராஜ தெபோரால் மரியாள் பவுல் போல உலகத்தை கலக்கர்களாக மாறலாம். ஆனால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காக இந்த செய்தி நீங்கள் நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் மீடியா மிஷனரியாக இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் இந்த செய்தி கேளுங்க. கேட்க உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாடு. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் உங்கள் பகுதியில் உங்கள் எல்லைகளில் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.